இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப பேர் சொல்ல நினைக்கிற வார்த்தைகள் சொல்லாமல் தான் போயிடும். ஆனால் எழுதின வார்த்தைகள் அது காலம் தாண்டி ஜீவிக்கும். இந்த கதை இப்படி தான் ஆரம்பிக்குது. லெட்டர் வந்த முதல் நாள் அது சந்தோஷம் இல்லை, பயம். யார் அனுப்புனாங்கன்னு தெரில. ஆனால் அவள் லைஃப்பில் நடந்த எல்லா சம்பவங்களும் இந்த லெட்டரில் எழுதிருந்துச்சு. ஒவ்வொரு லெட்டர் படிக்கும்போது அவள் பாஸ்டோட ஒரு கதவை திறந்துச்சு. காதல், பிரிவு, தப்பான டெசிஷன், திரும்ப சரி பண்ண முடியாத நேரம்னு இந்த லெட்டர்ஸ் அவளை மாற்றுச்சா இல்லை அவள் லைஃப்பை உடச்சிதா அப்படிங்கிறத பார்க்கலாம். 12 கடிதங்கள், 12 உணர்வுகள், 12 காலம் கடைந்த நினைவுகள். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே மேவான் டவுன் 1991 தான் காட்டுறேன். அதில் ஹீரோயின் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. பாட்டி, நான் உங்கள் கூட வரப்போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வழியும் நான் ட்ரை பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த இடத்த விட்டும் சரி, அவரை விட்டும் சரி போகவும் இல்லை. நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். என்னோட 19 வயசும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் யாருக்கு நான் இப்போ குட் பை சொல்கிறதுன்னு தெரில. திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்து வந்தால் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், எதை நான் சூஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை போஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தா அவங்க அங்கே ஆளவே காணோம். பக்கத்தில் இருந்த போஸ்ட் பாக்ஸ் மேலே ஒரு மியாவும் இருக்குது. இது எப்போலாம் அப்பியர் ஆகுதோ அப்போலாம் போஸ்ட் பாக்ஸில் ஏதோ நடக்குது. அது என்னங்கிறத இனி நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு ஊர் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. அங்கே ஆளே இல்லாத ஒரு இடத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. பக்கத்தில் குட்டியாக ஒரு பெஞ்சு. அதில் வயசானவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு செக்யூரிட்டி வந்து, அடக்கடவுளே, இன்றைக்கும் நீங்கள் வந்துட்டிங்களா? என்னையா உங்களுக்கு வேணும்? டெய்லியும் இங்கே வந்து உட்காந்துக்கிறீங்க, போங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால், நான் லெட்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாரு. இது லெட்டரா? இதுவே சும்மா தான் இருக்குது, இதுவே ஒரு தண்டம், இதுலேருந்து லெட்டர் வருமானு கேட்டால் எங்கேருந்து தான் அவருக்கு கோவம் வந்துச்சுன்னு தெரில, பயங்கரமாக சண்டை போடுறாரு. கடந்த 2 மாதமாக உங்களை நான் பார்த்துட்ருக்கேன், என்ன ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரத்துலேயே அவரோட பொண்ணு வந்து அவர் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு, போதும்பா நம்ம இங்கே இருந்தது, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, எனக்கும் வேலை கிடச்சிருச்சு, நம்ம வேறு ஊருக்கு போயிடலாம், உங்களோட ஐடியா கொடுங்க, டிக்கெட் புக் பண்ணணுன்னு கேட்டால் அவர் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி லெட்டர் வரும்னு இருக்க போகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறா. நான் வெயிட் பண்ணல, லெட்டரை அனுப்பிட்டுருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் தெரியாதுப்பா, இருக்க போகிற கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்கே இருக்கவே வேண்டாம். நீங்களும் இல்லைன்னா நான் இங்கே தனியாக என்ன பண்ணுவேன்? நம்ம கண்டிப்பாக நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு பெய்ஜிலிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. மார்னிங் விடிஞ்சதும் எந்திரிச்சா அப்பாவை காணோம். அதுக்கு பதிலாக அங்கே ஒரு லெட்டர் தான் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, எனக்கு இந்த ஊரை விட்டு வர்றதுக்கு மனசே கிடையாது, நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு இருக்கிறது அவ்வளோ பெரிய நோயும் கிடையாது, ஸோ என்ன நான் நல்லா பார்த்துக்குவேன், எனக்காக நீ எதையும் இழக்க வேண்டாம், நீ போ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இவங்களும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பக்கத்தில் இருந்த சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதில் போகிறது தெரியுது. ஸோ ப்ளீஸ் எப்படியாவது எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்ல, அவங்களும் சரிம்மா, அதான் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுறோம், நீ இப்போ சேஃபாக வீட்டுக்கு போகணுன்னு அனுப்பி விட்டுறாங்க. அப்போ வெளியே வரும்போது ஒரு செக்யூரிட்டி வந்து, இந்தாம்மா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் சொல்ல போகிற விஷயம் கேட்டால் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அட ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்ல, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், உங்கள் அப்பா மறுபடியும் வந்துட்டார். ஐயோ, என்னையா நீ மறுபடியும் வந்துட்ட, போயா ஃபஸ்ட்டு வீட்டுக்குன்னு சொன்னால், இல்லை நான் லெட்டரை அனுப்பிட்டு தான் போவேன்னு சொன்னார். அப்படியா, சரி அனுப்புங்கன்னு பக்கத்துலேயே நின்னேன். அவரும் அந்த போஸ்ட் பாக்ஸில் லெட்டரை போட்டார். சரி இப்போ கிளம்புங்கன்னு சொல்லிகிட்டே திரும்பி பார்த்தா ஆளையே காணோம். இங்கே பாருங்கய்யா, இந்த ஹைடிங் சீக்கிரம் நம்மக்கிட்ட வேண்டான்னு சொல்லி நானும் சுற்றியும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை. சரி அவர் போட்ட லெட்டர் இருக்கான்னு பார்த்தா அந்த லெட்டரையும் காணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எது? இந்த போஸ்ட் பாக்ஸில் இருந்தா? சும்மா வாய் இருக்குன்னு எல்லாத்தையும் பேசாதீங்க, நீங்கள் எங்கள் அப்பாவை பார்த்ததை போய் அந்த போலீஸ்கிட்ட சொல்லுங்கள், அட்லீஸ்ட் அவரை கண்டுபிடிக்கிறக்காவது யூஸ் ஆகும், அதெல்லாம் விட்டுட்டு எங்கிட்ட வந்து இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பூனை கத்துற சவுண்டு கேட்குது. உடனே இவங்க 2 பேரும் திரும்பி பார்த்து கொஞ்சம் ஜர்க் ஆகுறாங்க. அப்புறம் அந்த போஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது. மெதுவாக போய் அதை அப்படியே ஓப்பன் பண்ணால் சட்டார்னு ஒரு லெட்டர் வந்து விழுகுது. அதுவும் 1991 செப்டம்பர் 3 ஹெய்டாங்கிட்ட இருந்து வந்திருக்கு. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் 1991 மெய்வானில் தான் காட்டுறாங்க.
ஒரு 3 பேர் ஒரு 3 பேர் கேங்கு மாதிரி இருக்குது. அவங்க வந்து போட்டு வாங்கணும், அதுக்காக காசு சேர்க்கணும்னு சொல்லி பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவங்க தான் ஹீரோயின். அவங்க வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் அப்பா காசு வாங்கியிருக்காரு, வட்டி கேட்டு வந்திருக்கோன்னு சொன்னால், நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் போங்க, என்னோடய பாட்டி இறந்து இதோட 7வது நாள், நானே அந்த மன வருத்தத்தில் இருக்கேன்னு சொல்ல, அந்த 3 பேத்துல ஒருத்தன் இதெல்லாம் கேட்காம உள்ளே போய் காசு இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுறான். பார்த்தா அது வந்து பாட்டி சிறுக சிறுக சேர்த்த காசு, அதனால் அதை தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி இவங்களும் கம்பல் பண்ண, ஆனால் இவனுக்கு அதெல்லாம் கேட்காம முன்னாடி போகிறாங்க. வந்த கோவத்துக்கு ஒரு கல்லை எடுத்து அடிக்கலான்னு ஓடுறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு எங்களோட வேலையை செய்ய விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் அமௌண்ட்டு கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தனை தூக்கிட்டு வந்து சேருக்கு பதிலாக அவனை குமிய சொல்லி அவன் மேலே உட்கார வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே அவனோட கேங்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கரெக்டாக நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது சண்டையும் போட்டுடுறாங்க. எல்லாமே முடிஞ்சப்புறம் மிஸ்டர் சா வந்து இவங்க 2 பேத்துக்கும் சேலரி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு ஹீரோ அப்படியே வந்து வீட்டுக்கு வராரு. நடந்த சண்டையில் இவருக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கும். வீட்டுக்கு வந்து அவரே வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறாரு. இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு இந்த ஹேர் கலர் பண்ணவனுக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஆனால் அவள் கண்டுக்க கூட மாட்டான். சும்மா கேட்குறதுக்கு கடமைக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிகிட்ருக்க பொண்ணு தான் அவன். இவன் தான் இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவன். இவனுக்கு கீழே ஒரு டீமாக தான் ஹீரோ கூட இருக்கிற ஒருத்தன் வந்து இருப்பான். இந்த ஹீரோ வந்து அப்பப்போ அவனோட டீமில் போய் ஒரு நாள் வேலைங்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்குவான். ஹீரோயினோட அப்பா அவங்களோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. இப்போது அவங்க செத்தும் 7 நாள் ஆச்சு. இன்னும் ஏன் என்னோடய பணம் வரலன்னு சொல்லி இவன் சொல்லிவிட்டு அந்த கேங்லேயே இருக்க இன்னொருத்தனை வந்து நீ போய் அதை கலெக்ட் பண்ணிடுன்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஹீரோவும் காலேஜுக்கு வராங்க. ஆக்சுவலாக ஹீரோ வந்து லாஸ்ட்டு செமஸ்டர் வந்து ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கூலில் வந்துட்டு ரீஜாயின் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு மேம் வந்து ஹீரோவுக்கு வந்துட்டு ரொம்பவே க்ளோஸ் மாதிரி தெரியுது. ஸோ இவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அவங்க கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வர, சீக்கிரம் வரமாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு, சரி நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன், நான் கூப்பிட்றப்ப நீ உள்ளே வான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் இந்த மாதிரி புது ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரை உள்ளே கூப்பிட்றாங்க. ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. அடக்கடவுளே, இவன் தான் ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தவனாச்சு, இவன் ஏன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க அதை ஹீரோவும் நோட் பண்ணிடுறாரு. அப்படியே கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு ஒரு வழியாக எல்லோரும் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி வெளியே வர்றப்போ ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் மடித்து ஒரு 2 பேர் மறைச்சு, ஆமாம் உன்னோட ஓல்டு ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த ஏரியாவில் என்ன தெரியுமா, நானும் அங்கே தான் இருக்கேன். ஸோ இனிமேல் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்கிட்ட கேட்கலாம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ வா பேஸ்கெட் பால் விளையாட போகலான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோவுக்கு அதிலலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அவர் பாட்டுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடுறாரு. ஐயோடா, அப்படி என்ன தான் இவனுக்கு வேலை இருக்குமோன்னு சொல்லிட்டு இவனுங்களும் பார்த்துட்டே போய்க்கிறானுங்க. அதெல்லாம் தாண்டி ஹீரோ வந்தால் கரெக்டாக ஹீரோயின் இவரை பிடிச்சி பக்கத்து கட்டில் தள்ளிட்டு போய் என்னோடய காசை கொடு, இல்லைன்னா நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னால், நான் எங்கிட்டலாம் எந்த காசும் இல்லை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த குரூப்பில் ஒருத்தன் தானே நீயே, அப்போ என்னோடய காசை கொடுன்னு கேட்டால், நான் ஏன் கொடுக்கணும், உங்கள் அப்பா தானே கடன் வாங்கியிருக்காரு, அப்போ நீங்கள் தான் திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறான். இப்போ நீ மட்டும் எங்கள் பாட்டியோட காசை கொடுக்கல, நான் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நீ என்கிட்ட வழிப்பறி பண்ணனே, அப்புறம் உனக்கு இந்த ஸ்கூலும் வகையாதான் அப்படிங்கிறான். உங்கள் அப்பா மட்டும் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். அதுக்குள்ளே ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து பார்த்துட்றா. என்னடி ஆச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால், அதெல்லாம் இல்லடி, சும்மா டைம் டேபிள் தான் கேட்டுட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அவன் ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான், எதுக்கும் நீ அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் ஹீரோயின் ஒரு புக் ஸ்டோரில் பார்ட் டைமாக வேலை பார்க்குறா. இந்தாம்மா உன்னோட லாஸ்ட் மந்த்து சேலரின்னு கொடுத்துட்டு, அப்படியே புதுசாக நிறைய க்ரீட்டிங் கார்டு வந்திருக்கு, ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிரு. அதே மாதிரி என்னோடய ஒய்ஃப் வேறு ஒரு ஈவெண்ட்டு பண்ணணும்னு சொன்னால், அது என்னன்னு பார்த்து பண்ணி விட்டுறேன்னு சொல்கிறாரு. என்ன மாதிரியான ஈவெண்ட்டுன்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை, ஃப்யூச்சர் செல்ஃப் தாட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே ஒரு லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோ அவங்க கேங்கு கூட ஒரு சூப் குடிச்சிட்ருக்காங்க. அப்போது மிஸ்டர் சா, இன்றைக்கி எதுவும் வேலை கிடச்சிதான்னு கேட்டால்,
ஏண்டா நீ தான் ஸ்கூல் போயிட்டல, ஒழுங்காக படித்து முடிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அந்த புக் ஷாப்புக்கு வெளியே ஒரு போர்டு மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்யூச்சர் செல்ஃப்னு போட்டிருக்கு. டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷாப் ஓனர்கிட்ட, ஆமாம் இப்போ எல்லாரும் வந்து லெட்டர் எழுதுனா அதை நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டால், நம்ம என்ன பண்ணுவோம் அதை வச்சு அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு, அப்படியே லெட்டர் எழுதுகிறப்போ தேவையான எல்லாம் நம்மளோட கடையிலேயே வாங்குவாங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு அப்போ இதெல்லாம் ஃபேக்கா அப்படின்னு தோணுது. அதுக்கு அவர், அட அதெல்லாம் இல்லைம்மா, இப்போ எப்படி டைரி எழுதுகிறோம் அது மாதிரி தான் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. எல்லா லெட்டரையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு யாருக்கு எப்போ வேணுமோ வந்து வாங்கிக்கட்டும், அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு தாத்தா தள்ளு வண்டியில் போஸ்ட் பாக்ஸு அட்டைப்பட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றி வந்துட்டுருக்க, ஏம்மா அந்த அட்டை பாக்ஸை வேணாட்டே நான் எடுத்துக்கவான்னு சொல்லி கடைக்கு வெளியில் இருக்கிறதையும் எடுத்து போட்டுட்டு போகிறாரு. ஹீரோ அவங்க குரூப் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நம்ம அவனுங்களை அடித்ததை மட்டும் இந்த ஃபைனான்ஸ்காரனுக்கு தெரிஞ்சதுன்னா பயங்கரமாக கோவப்படுவான். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம வேலை அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு சீக்கிரமாக காசை சேர்த்திட்டு ஒரு நல்ல போட்டை வாங்கிட்டு இந்த அடித்தடி வேலையெல்லாம் விட்டுட்டு நல்ல முறையான எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். கிளாத்து, ஃபுட்டுன்னு. இப்போ என்ன இந்த கடலுங்கிறது இவங்களுக்கு அவங்களுக்குன்ட்டு இல்லைல்ல, யார் வேணாலும் பண்ணிக்கலாம்ல. அவன் 1000 ரூபாய்க்கு விற்றா நம்ம 800 ரூபாய்க்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்க, அப்படியே மிஸ்டர் சா சொல்கிறாரு, ஹீரோயினோட அப்பா வாங்கின கடனை நம்ம விட்டுறலாம். நம்ம எதுவுமே போய் கேட்க வேண்டாம். அந்த ஆளுக்கு இதெல்லாம் ஒரு காசே இல்லை. அந்த பொண்ணு தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி விட்டுறாரு. மார்னிங் ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரும்போது அந்த புக் ஷாப்பில் போஸ்ட் பாக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஓனர் வந்து இதை யார் கொண்டு வந்து இங்கே வச்சான்னு கேட்டால் எனக்கு தெரிலன்னு சொல்கிறான். ஆனால் உனக்கு தான் யாரோ லெட்டர் எழுதி இதில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி பரவாயில்ல, ஈவெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வான்னு அனுப்பி விட்டுறாரு. ஸ்கூலுக்கு வந்த ஹீரோயின் எல்லாத்துக்கிட்டேயுமே கிளாஸுக்காக ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்க, அப்படியே ஹீரோ கிட்ட வருவா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு போயிட்டு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு லெட்டரில் எழுதுகிற வேலை வச்சுக்காத, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உன் கூட இருக்கிற ஆளுகளை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. ஹீரோவுக்கு தலையும் புரியலை வாலும் புரியலை, என்ன பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அவரும் அப்படியே புலம்பிகிட்டே உள்ளே போக, ஆனால் அதுக்குள்ளே கிளாஸில் இருந்த ஒருத்தன் ஹீரோயினோட பேக் எடுத்து பார்க்கும்போது உள்ளே இருக்கிற லெட்டரை பார்த்துட்டு அதை படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் எல்லாத்து முன்னாடியும். அன்பே ஆரோயிரே, நம்மளை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம ஒன்றா இருந்த அந்த நாட்களை என்னால் மறக்கவே முடியலை. இன்னுமே நான் உனக்காக ஏங்கிட்டு இருக்கேன்னு படிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயின் கரெக்டாக உள்ளே வந்து, டேய் நிறுத்துடா நிறுத்து, அதை ஃபஸ்ட்டு கொடுன்னு சொல்லி போராடிட்டு இருக்க, ஹீரோ வந்து ஒரு கிக் விட்டு அந்த லெட்டரை பிடுங்குறாரு. என்னடா லெட்டர் இதுன்னு கேட்டால், எழுதுன உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே மேமும் வந்துடுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினை ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே மேம் ஹீரோவை பார்த்து, இங்கே வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நீ பார்க்குறியான்னு கேட்டால், சத்தியமாக நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க, தயங்காமல் பயப்படாமல் என்ன நடந்துச்சோ சொல்லுன்னு. அவங்களும் அதை வந்து இவர் தான் எழுதுனா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. உடனே ஹீரோயினை மட்டும் அனுப்பி விட்டுட்டு, என்ன வேலைடா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர், அந்த லெட்டர் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் இருக்குது, ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், நான் எதையும் எழுதவே இல்லை அப்படின்னு. அதுக்கு இவங்க, ஓ இதெல்லாம் நான் நம்புவேன் வேலை நினச்சிட்ருக்கியா, ஃபஸ்ட்டு நீ போய் அப்பாலஜி லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஹீரோ அந்த பையன்கிட்ட போயிட்டு, அந்த லெட்டர் உனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு கேட்டால், ஹீரோயினோட பேக்லேருந்து தான் அப்படின்னு சொல்கிறான். அவனை அதில் மட்டும் நீ இன்வால்வ் ஆகிருக்குன்னு ஏதாவது தெரியட்டும், உன்னை பொழக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் மேம் கிட்ட மாட்டிடுறாரு. ஹீரோயினோட அப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஏப்பா அவளே பாவம் பாட்டு இறந்த துக்கத்தில் இருக்கா, அவகிட்ட போய் ஏன் இதெல்லாம் படிக்கிற வயசு, நீயும் படி அவளையும் படிக்க விடுன்னு சொன்னால், அவளையும் படிக்க விடுன்னு சொன்னால் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீ யாருன்னு கேட்டு அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. இதுக்கப்புறம் இவங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ டஸ்ட்பினில் இருந்த அந்த கிழிஞ்சு போன லெட்டரை எடுத்துகிட்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் ஹீரோயினை பற்றி உருகி எழுதியிருக்காரு. எனக்கு வேணுன்றதெல்லாம் உன்னை கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும், ஆனால் நானே அதுக்கு பதிலாக உன்னை இப்போ பெரிய பள்ளத்தில் தள்ளிட்டேன், எனக்கு இப்போ உன்னை காப்பாற்றினா போதும்னு போட்டிருக்கு. சேம் டைம் ஹீரோயினும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஹீரோயினுக்கு செம்ம அடி. ஏண்டி நாயே என்ன பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ நாளாக இது போயிட்டுருக்குன்னு கேட்டு
நீயும் உங்கள் அம்மாவை மாதிரி தான் ப்ரூவ் பண்ணிட்டலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. சரி வேலைக்கு போகிறல்ல காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்கை பிடுங்கி உள்ளே இருக்கிற காசை எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் பத்தாது எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிக்கிறாரு. அடைச்சி என்ன மனுஷன்டா இவனு இருக்குது, இவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுலேருந்து தான் இவங்களை காப்பாற்றணும் இந்த லெட்டர்லலாம் போட்டிருக்கும் போல். எனக்கு என்னோட கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி மனுஷன் அடி கொன்று எடுக்கிறாரு. இந்த அமௌண்ட்டு பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் அவங்களோட பேக்கை பிடுங்கி அதில் இருந்த கிளாஸ் ஃபண்டை எடுத்துக்கிறாரு. ஹீரோயின் அவ்வளோ கெஞ்சிரா, ப்ளீஸ் கொடுத்துட்டு, அது என்னோட அமௌண்ட்டு கிடையாது, நான் கிளாஸுக்காக வாங்கி வச்சுருக்க அமௌண்ட்டு நாளைக்கு திருப்பி கொடுக்கணும்னு. ஆனால் அதெல்லாம் கேட்காம வெளியே போகலான்னு நிற்கிறப்போ சேர் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நிற்கிறாங்க ஹீரோயின். இப்போ நீ அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுக்காம போனேன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்ல, ஓ அப்படியே நக்கலாக கேட்டுட்டு மறுபடியும் ஹீரோயினை அடித்து போட்டுட்டு, இங்கே பாரு சும்மா இந்த பகல் கனவு காண்றதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பணக்கார பையனாக பார்த்து மேரேஜ் பண்ணு, அப்போ தான் நீ நல்லா இருக்கியோ இல்லையோ நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கே கட் பண்ணால் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டான அந்த ஹேர் கலர் பண்ணவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஏண்டா நீ அந்த ஸ்கூலுக்கு போய் 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி? அப்போது அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று 2 நாளாக தான் தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து தெரிகிற ஒரே ஆள் வந்து அந்த ஹீரோயின் தான். அப்போ அவள் தானே பண்ணியிருக்கணும்னு சொன்னால், இல்லைடா எனக்கு அப்படி தோணலை, ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ பேசாமல் நானே அவளோட அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துறவா, அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும்லன்னு பேசிகிட்டு இருக்காரு. சேம் டைம் படுத்துட்டு இருந்த இந்த ஹீரோயின் எந்திரிச்சு லெட்டர் எழுதுகிறாங்க. இதுதான் ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ரெக்ரெட் என்னென்னா என்னோடய அம்மாவை பார்க்க முடியல தான். இட்ஸ் ஓகே, நான் மன்னிச்சிடுங்கம்மா, எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக அப்போ அந்த பூனை வந்துட்டு வருது. அதுக்கப்புறமா கையில் கத்தியை வச்சுட்டு சூதாட்டம் ஆடுற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே சந்தோஷமாக ஆடிட்டுருக்க அப்பாவை குத்தி சாவடிச்சிடலான்னு பக்கத்தில் போகிறாங்க. கரெக்டாக அப்போ ஹீரோ வந்து பிடிச்சிருவாரு. அப்புறம் அங்கே கை கலப்பாகுது. ஹீரோயினோட அப்பா அவங்கள பார்த்து, உனக்கு என்ன பைத்தியமாடி, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு கத்த, நீதானே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிற, வா இப்போ 2 பேரும் சேர்ந்து சாகலாம் வான்னு சொல்லி கத்த, அதுக்குள்ளே அவங்க அப்பா பயந்து ஓடிடுறாரு. ஹீரோயின்ட்ட, உனக்கு என்ன லூஸா, நீ அவனை கொல்றதுனால உன்னோட வாழ்க்கை தான் இங்கே வேஸ்ட்டாக போகுமே தவிர அவன் ஒன்றும் சாக மாட்டான், உனக்கு அது புரியுதா இல்லையா, நீ எதுக்கு இப்போ என்னை தடுத்துட்ருக்க, நீங்கள் ஹீரோயின் திருப்பி திட்டுறாங்க, நீ இப்போ என்னை காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, உன் வேலை என்னமோ அதை நீ பார்த்துட்டு போன்னு திட்டுறாங்க, நான் சாகிறது தடுக்கிறது ஒன்றும் உன்னோட வேலை கிடையாது, நீ தயவு செஞ்சு கிளம்புன்னு திட்ட, இங்கே ஹீரோ, இங்கே பாரு நீ வச்சிருக்க இந்த சின்ன கத்தினால கீறல் மட்டும்தான் விழும், இதனால் உங்கள் அப்பா ஒன்றும் செத்தர மாட்டான், உன்னோட வாழ்க்கை தான் வேஸ்ட்டாக போகும், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிகிட்டே இருக்கு. கரெக்டாக அப்போது 2 கான்ஸ்டபிள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுவும் ஹீரோயினுக்கு மென்டல் டிஸார்டர் இருக்குது, இப்படி தான் அப்பப்போ சூசைட் பண்ணுறேன்னு அவளையும் நோகடிச்சு கையில் கிடைக்கிறத எடுத்து என்னையும் அடிப்பான்னு சொல்ல, அதுக்கு பக்கத்தில் இருந்தவர், ஏன்யா அப்போ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து சேர்க்க வேண்டியதானேன்னு கேட்டால், இல்லையா அங்கே வேறு யாராச்சும் இப்படி துன்புறுத்துவாள்ல, அதனால தான் நானே பார்த்துட்ருக்கேன்னு சமாளிக்கிறாரு. அப்படியே இவங்க 2 பேர் வரவும் ஹீரோயின் அப்பா நடிப்பை போடுறாரு. தம்பி உங்களுக்கு எதுவும் ஆச்சா, உங்களை ஹாஸ்பிட்டல் எதுவும் கூப்பிட்டு போகணுமா, இருங்க இவளை இப்போ ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொன்னால், ஹீரோயின் நான் போகிறதுனா உனக்கு கொன்னுட்டு தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லி கத்த, அதுக்குள்ளே ஹீரோ போய் வாயை அடைச்சிட்றாரு. பாருங்க சார், நாங்கள் 2 பேருமே ஒரே கிளாஸ் தான், யூஸ்வலாக ரொம்பவே நல்ல பொண்ணு, இப்போது டிப்ரெஷன்னால ஒரு மாதிரி ஆயிட்டா, எனக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நானே இவளை கூப்பிட்டு போய் அவள் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் என்ன வேலை, நானும் கிளம்புறேன்னு ஹீரோயினோட அப்பாவோ பின்னாடியே கிளம்புறாரு. இங்கே ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டு இருக்க, நானே இப்படி லூஸு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கேன், இதில் எப்படி நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போக முடியும், எல்லாமே அவ்வளோதான் முடிஞ்சது, எனக்கு இப்போ நான் சாகணும், கூடையே எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான்ல அவனையும் நான் கூப்பிட்டுட்டு போகணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, சாகிறதெல்லாம் ஈஸி, ஆனால் இவ்வளோ நாள் நீ எதுக்காக இருக்கன்னு நினச்சிப்பாரு, அதுக்கப்புறம் அவங்க உனக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாது, அந்த ஆள் எப்படிப்பட்டவன்னு கூட இருக்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாங்க. ஹீரோ பின்னாடியே போயிட்டு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த ஆள் ஒன்று எதுவும் பண்ணானான்னு கேட்டால், அவன் என்னோட கிளாஸ் ஃபண்டை எடுத்துட்டான், காசு இல்லை, அது என்னோட காசு இல்லைன்னு சொல்லியுமே எடுத்துட்டான், அதெல்லாம் நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும், மேம் கிட்டே போய் நான் என்ன சொல்லுவேன், நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், எப்படி நான் சமாளிப்பேன்னு கேட்டால், இதுதானே விடு,
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எப்படியாச்சும் நான் கொடுக்குறேன், யாராச்சும் உன்கிட்ட வந்து கேட்டால் நீ வந்து அதை நான் தான் எடுத்தேன்னு சொல்லிடு, மேம் கேட்டாலும் அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து விடுறாரு. அப்பா கரெக்டாக வாசலில் சிகரெட் துண்டி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு உங்கள் அப்பாவுக்கு இந்த பழக்கம் இருக்கான்னு கேட்டால் அது இல்லைன்னு சொல்ல, அப்போ உடனே வான்னு சொல்லி வெளியே இழுத்துட்டு ஓடி வராரு. என்னென்னா இவங்க கடனை திருப்பி வாங்கறதுக்கு அடுத்த ஒரு கேங் கூட வந்திருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வராரு. அப்படி வரப்போ அந்த ரவுடி கேங்கில் 2 பேர் பார்த்துட்டு துரத்துறாங்க. ஹீரோயினை ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு ஹீரோ ஓடுற மாதிரி ஓடி லாஸ்ட்டில் அவங்க எல்லாரையும் சமாளித்து விட்டுட்டு திரும்ப ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போகலான்னு வராரு. அப்புறம் யோசிச்சுட்டு லாஸ்ட்டாக அவரோட வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. இங்கே வந்த உடனே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இருந்த மரியாதையும் போச்சு, நான் மனநல சரியில்லாதவன்னு ஃப்ரேமும் பண்ணிட்டாங்க. இனி எப்படி நான் ஸ்கூலுக்கு போவேன்னு புலம்பிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தாராளமாக ஸ்கூலுக்கு போ, ஃபண்டு மேட்டரை நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கேயே இருன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு புதுசாக பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு டவலுன்னு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த பெட்டில் நீ படுத்துக்கோன்னு சொன்னால் இல்லைல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எப்படியும் அந்த ஆள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான், இப்போ நீ போகிறது சரியில்லை, பேசாமல் போய் தூங்குன்னு சொன்னால் அப்போ நீ எங்கே தூங்குவேன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்குன்னு சொல்லி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு வெளியே வராரு. அப்படியே வெளியே வந்தால் ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கே நின்று அவனோட க்ரஷ்ஷை பார்த்து வெக்கப்பட்டுட்ருக்கான். ஹீரோ போயிட்டு என்ன இளவுடா இங்கே நின்று பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு சரிடா நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. இவன் போய் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போய் உட்காரான். அப்போ ஒரு ரவுடி கேங் அங்கே வந்து என்னடா எங்களுக்குலாம் எதுவும் வாங்கி தர மாட்டியா, அப்போ ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவனை அனுப்பி விட்டுட்டு இவனோட காது படவே இவனோட க்ரஷ்ஷான அந்த பொண்ணை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஹேண்டிகேப்டு போல், கால் ஒரு மாதிரி இருக்கும் போல், ஆனாலுமே அந்த பொண்ணை பற்றி ரொம்ப அப்யூசிவாக அவளோட பாடியை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்க முடியாத இதனால் கடுப்பான அவன் போய் சண்டை போடுறான். முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறான். அதுக்கப்புறமா அவனுக்கிட்ட இருந்த அடியும் வாங்கிக்கிறான். அப்படியே ரத்தம் வடிய வடிய அவன் பாட்டுக்கு உட்காந்து இவளையவே யோசிச்சுட்ருக்கான். இப்படியே இவன் கொடுத்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு தூக்கமே வரல. இன்னொரு சைடு ஹீரோயினும் தூங்காமல் இருக்காங்க. இப்படியே இந்த பாஸ்ட்டும் கட் ஆகுது. திரும்ப ப்ரெசண்ட்டுக்கு வருது. செக்யூரிட்டியும் அந்த பொண்ணும் லெட்டரை படிச்சுட்டு இது ஒரு சூசைட் லெட்டராக தான் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. நீங்கள் தூங்கலைன்னா கொஞ்சம் வரீங்களான்னு கூப்பிட்றாங்க. இவங்களும் போகிறாங்க. எங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே ஆஃபீஸர்கிட்ட போய் அப்பாவோட ஐடியா கொடுக்குறாங்க. அப்பா ஒரு திடீர்னு இங்கே பாருமா, பொய் கேஸ்லாம் ஃபைல் பண்ணால் தேவையில்லாத ப்ராப்ளம் வரும்னு சொல்ல, சார் எங்கள் அப்பா உண்மையிலேயே காணோம் சார், காலையில் தானே சிசிடிவியில் செக் பண்ணோம், இதெல்லாம் பார்த்துமா என்கிட்ட இதை நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்டால், நீ கொடுத்த ஐடியில் இருந்த ஆள் 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, இங்கே பாரு நீயேன்னு சொல்லி சிஸ்டமில் காட்டுறாங்க. இந்த ரெக்கார்டெல்லாம் பொய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் ஐடி வேணால் ஒன்றா இருக்கலாம், ஆனால் இது எங்கள் அப்பாவே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ மட்டும் வேறையாக இருக்கும். சரிம்மா நீ ஃபஸ்ட்டு போ, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாங்கள் உனக்கு கூப்பிட்றோன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு அப்பாவை பற்றி ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடுறாங்க. அப்போ தேடிகிட்டே இருக்கும்போது ஒரு க்ரீட்டிங் கார்டு கிடைக்கிது. அதில் ஹீரோயினோட நேம் போட்டிருக்கு. அப்போ தான் இவங்களுக்கு இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை போய் எடுத்து பார்க்குறாங்க. செக் பண்ணால் ரெண்டுமே ஒரே நேமு. இதோட செகண்ட் எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.